الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே இன்று பரவி வரக்கூடிய ஒரு கொள்கை ரீதியான பிரச்சனைகளில் ஒன்றான சில பொழுதுகளில் நாளை மறுமையில் எமது அமல்களை எல்லாம் பாழாக்கிவிடக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கக்கூடிய ஒரு நமது செயல்பாடான தக்ஃபீர், அதாவது பிறரை காஃபிர் என்று சொல்லுதல், நிராகரித்தல், இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டார் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபித்னத்து தக்ஃபீர் என்று சொல்லி இன்று அதிகம் பேசப்படக்கூடிய இந்த தலைப்பு பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதர்களை வழிகெடுப்பதற்கு, மனிதர்களை அவர்களது அமல்களை எல்லாம் அழித்து நரகவாதிகளாக மாற்ற வேண்டும் என்கின்ற விஷயத்திலே ஷைத்தானுக்கு பல வழிமுறைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் தொடக்கம் இறுதி நாள் வரைக்கும் இருக்க போகின்றவன் தான் இப்லீஸ். பல அனுபவங்களை தன்னகத்தை சுமந்து பல நூற்றாண்டுகளை வழிகெடுத்து மனிதர்களுடைய இயல்புகளை அப்படியே அதாவது முறையாக தெரிந்து வைத்திருக்கின்றவன் தான் இப்லீஸ். அதனால்தான் அரபு கவிதையில சொல்வார்கள், லவ்கான லில் இல்மி மின் தூனி துகா ஷரஃபுன் லகான அஷ்ரஃப ஹல்கில்லாஹி இப்லீஸ். அதாவது இறையச்சம் இல்லாமல் அறிவுக்கு சிறப்பு இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே அல்லாஹ்விடத்தில், அதாவது இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மிக கண்ணியமான படைப்பாக ஷைத்தான் இருந்திருப்பான். அவ்வளவு இல்மை என்ன செய்கிறான், சுமந்து வைத்திருக்கிறான். ஷைத்தானுடைய வரலாற்றில் அவன் இணை வைத்ததாக எந்த செய்தியை நீங்கள் காண மாட்டீர்கள். ஷைத்தானுடைய வரலாற்றில் அவன் இணை வைத்ததாக எந்த செய்தியை நீங்கள் காண மாட்டீர்கள். காரணம், இணை வைத்தல் குஃப்ர் ஷிர்க் என்பது அவனுக்கு தெரிந்த விஷயம். ஆனால் பிறரை இணை வைக்க வைப்பதிலே அவன் மும்முரமாக இருப்பதை மாத்திரம்தான் நீங்கள் காணவீர்கள். எதெல்லாம் வழிகெடுத்தல் என்ற செயலாக இருக்கிறதோ அந்த செயல்களை எப்படி செயல்படுத்தலாம் என்பதில் தான் ஷைத்தானுடைய அறிவு என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் மனிதர்களை வழிதவற செய்வது, மனிதர்களை அவர்களது ஒட்டுமொத்த அமல்களை அழித்து நரகத்திற்கு ஆக்குவதில் என்னென்ன வழிமுறை எல்லாம் இந்த உலகத்திலே இருக்குமோ அத்தனை என்ன செய்கிறான், அவன் செய்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் குர்ஆனிலே இறைவனது கண்ணியத்தின் மீது சத்தியம் என்று உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக அவர்கள் அனைவரையும் நான் வழிதவற செய்வேன், அவர்கள் அனைவரையும் நான் வழிதவற செய்வேன் என்று சத்தியம் என்று வந்திருப்பதை பார்க்கிறோம். இதனால்தான் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், தொழுகை இல்லாமல், நோன்பு இல்லாமல், மார்க்க பற்று இல்லாமல் பாவம் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஷைத்தான் போடுகின்ற எண்ணம் வேறு. தொழுகையோடு, நோன்போடு, மார்க்க பற்றோடு இருக்கின்றவர்களுக்கு ஷைத்தான் போடுகின்ற எண்ணம் வேறு. யாரெல்லாம் தொழுகை இல்லாமல், வணக்க வழிபாடு இல்லாமல், மார்க்க தொடர்பு இல்லாமல் வெறும் உலக அதாவது லாபங்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களது எண்ணங்களில் ஷைத்தான் என்ன போடுகிறான், இன்றைக்கு மார்க்கப்பட்டோடு வாழுகின்றவர்களுடைய அதிகமானவர்களுடைய நேர்மையை நீ பார்த்தியா? மார்க்கம் என்று பேசி என்ன செய்யறாங்க, இபாதத் என்று பேசி என்ன செய்யறாங்க, தீன் என்று பேசி என்ன செய்யறாங்க, தாடியை வளர்த்திக்கிறாங்க, மார்க்கத்தில் அடையாளத்தோடு இருக்கிறாங்க, என்னமெல்லாம் என்ன செய்து இருக்கிறது. ஆனால் அவனது வாழ்க்கையை பார்த்தியா, முறையாக இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா? அதனால நீ இப்படி வாழ்றதே பெரிது, இப்படி என்கின்ற எண்ணத்தை யாருக்கு போடுறான்? இந்த மாதிரி மார்க்கத்தோடு சம்பந்தம் இல்லாமல் வாழ்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ளே சண்டை பிடித்து 50 துண்டாகி இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் அதாவது மற்றவர்கள் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இருந்து இருக்கிறாங்க. இதை விட நாங்க எவ்வளவுமே என்ற சிந்தனையை அனுதினம் யார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்? ஷைத்தான் அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த இடத்திலே இதையெல்லாம் தாண்டி மார்க்க பகுதிக்குள்ளே வந்து மார்க்கப்பட்டோடு தொழுது நோன்பு பிடித்து இந்த மாதிரி இருக்கின்றவர்களை எப்படி வழிகெடுக்கிறான்? மற்றவர்களை பரிகசிக்கின்றவர்கள்,
மற்றவர்களை பரிகசிக்கின்ற லெவல்ல என்ன செய்யறான், அந்த சிந்தனைகளை கொண்டு வருகிறான். அல்லது பெருமை அளிக்கின்ற நிலைமையில் என்ன செய்யறான், கொண்டு வருகிறான். தொழாமலே ஒருத்தன் இருப்பான், அவன் தொழாமல் இருப்பதற்கான நியாயங்களை செய்தான் ஊட்டி கொண்டிருப்பான். என்றைக்கு தொழ ஆரம்பித்தானோ தொழுகையிலிருந்து வழிகெடுக்க முயற்சி எடுப்பான். சரி வரவில்லையா, உன்னை மாதிரி யார் தொழுவான்னு கேட்பான். எப்படி உன்னைய மாதிரி யார் தொழும், உனது தொழுகையிட அழகு, உனது தொழுகையிட திறமை, உனது அறிவு என்று அந்த பகுதியில ஒரு ஆர்வத்தை கொடுத்து மற்றவர்களை மட்டம் தட்டுகின்ற இடத்துக்கு என்ன செய்வான், சைத்தான் கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில் அவனை வீழ்த்த வேண்டும். அவ்வளவு ஏதோ ஒரு வகையில் அவனை வீழ்த்த வேண்டும் என்பதில் சைத்தான் மிக கவனமாக இருப்பதை பார்க்கிறோம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு நான் நீங்கள் பாவம் செய்வதை பயப்படவில்லை. பாவம் செய்வதை நபியர்கள் நிறையவே பயந்திருக்கிறார்கள். ஆனால் ஒப்பிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை. பாவம் செய்யாமல் இருந்து உங்களிடத்திலே ஒரு மூச்சு பெருமை, நான் எந்த பாவம் செய்ய, நான் என்ன பெரிய பாவம் செஞ்சீங்க. இன்னைக்கு நிறையவே சர்வ சாதாரணமாக பாவம் செய்கிற மக்களிடத்திலேயே பார்க்கலாம். நீங்க என்னென்ன பாவம் செய்தீங்கன்னு சர்வ சாதாரணமாக பேசக்கூடியவர்களை பாருங்க. நான் தெரிஞ்சு நான் பெரிய பாவங்கள் செஞ்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன மிஞ்சி போன ஒரு படம் பார்த்திருப்பேன், ஒரு சினிமா பார்த்திருப்பேன், இதை தவிர நான் பெரிய பாவங்கள் செய்யறதாக இல்லை என்று எல்லாருமே என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அவர்கள் அதாவது அவங்களுக்கு ஞாபகமே வரதில்லை. எந்த ஞாபகம் வருது, தான் செய்த நன்மைகள், தான் செய்த சிறப்புகள், தனது திறமைகள், இதான் ஞாபகம் வருது. தனது பாவங்கள் அஹ்ஸாஹுல்லாஹு வ நஸூஹு, அவர் அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்கிறான், கணக்கெடுத்து வைத்திருக்கிறான், அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வது போன்று இவர்கள் என்ன செய்கிறார்கள், நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஷைத்தானுடைய வழிமுறைகளை கொண்டு தன்னை மறக்கடிக்க செய்தது, தனது நிலைமைகளை மறக்கடிக்க செய்தது, மற்றபடி மற்றவர்களை தரம் குறைத்து பார்க்க செய்தது. இது ஷைத்தானுடைய வழிமுறைகளிலே ஒன்று. அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பெரும்பாவங்களில் ஒன்றாக, இதனால்தான் கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதியவர்கள் எல்லோருமே, அதாவது அல் அம்து மின் மக்ரில்லா, அல்லாஹ் தஆலாவுடைய திட்டத்தில் இருந்து நிம்மதியாக வாழுது, பாதுகாப்புடன் வாழுது என்கின்ற இந்த சிந்தனை போக்கு மனிதனிடத்தில் பெரும் பாவம் என்று சொல்லி பதிவு செய்வதை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன, இறைவன் எனது குற்றங்களின் மூலம் என்னை எனக்கு தெரியாமல் பிடிக்கலாம் என்கின்ற அச்சமற்று வாழுது. இறைவன் நான் செய்த பாவங்கள் மூலம், நான் செய்த தவறுகள் மூலம் எனக்கே தெரியாமல் என்னை இறைவன் என்ன செய்யலாம், பிடிக்கலாம், என்னை அழிக்கலாம் என்ற பயமற்று, என்ன இறைவன் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் எல்லா முறையிலும் நல்லா தானே இருக்கிறேன், இவன் தான் காரணம், இவன் தான் வழிகிறேன், இவன் தான் மோசமானவன், இவன் தான் நரகத்துக்கு போகின்றவன், என்னிடத்துல சொர்க்கம் போகின்ற எல்லா சிவத்தும் இருக்குது, அல்லாஹ் நாடுவதை தவிர மற்ற எல்லா சிவத்தையும் என்ன செய்கிறது இருக்கிறது என்கின்ற அமைப்பிலே வாழக்கூடிய இந்த மனோநிலை இருக்கிறது. இது அதாவது அல்லாஹ்வுடைய மக்களை அல்லாஹ் தஆலா அவனது திட்டத்தின் மூலம் எங்களை எமது பாவங்களின் மூலம் அழிக்கலாம் என்கின்ற அந்த மக்களை யார் பயப்படாமல் வாழ்கிறார்களோ அவர்கள் காபிர்கள் தான் என குர்ஆன் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எங்கள் சமுதாயத்திலே ஷைத்தான் மார்க்கப்பட்டுள்ளவர்களுக்கு மத்தியில், மார்க்கத்தை தெரிந்தவர்களுக்கு மத்தியில், மார்க்கத்தை விளங்கியவர்களுக்கு மத்தியில், அதில் விகிதாசாரத்தில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் மார்க்கத்தை அதாவது தெரிந்து படித்தவர்களுக்கு மத்தியிலே, மார்க்கத்தை அமல்படுத்தக்கூடியவர்களுக்கு மத்தியிலே, அல்லது மார்க்கத்தோடு தொடர்புடையவர்களுக்கு மத்தியிலே வித்தியாசமே இன்றி ஷைத்தான் பரப்பிவிட்ட ஒரு விஷயம் தான் இந்த தக்ஃபீர். பல நூற்றுக்கணக்கான வழிகளிலே இந்த ஒரு விஷயத்தை ஷைத்தான் என்ன செய்கிறார், அப்படியே பரப்பி வருகிறார். காபிராக மற்றவர்களை காபிர் என்று தீர்ப்பளித்தல், நரகவாதி என்று தீர்ப்பளித்தல், இது இன்று வளர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அற்ப விஷயமாக இருக்கும். மார்க்க ரீதியாக பார்த்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவதற்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனால் இவருடைய நிறுவலின் காரணமாக, தர்க்கவியலின் காரணமாக, அவருடைய அந்த அளவை முறையின் காரணமாக இவர் இஸ்லாத்தோடு என்ன செய்வார், வெளியே போவார். ஒரு மனிதனை வலது கையால் சாப்பிடாமல் இருப்பதற்காக அளவியலின் மூலம் நம்ம தர்க்கம் செய்து காபிராக்க முடியும். ஒருவர் வலதுகையில சாப்பிடவில்லை, அவரை காபிராக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதுகையால் சாப்பிட்டார்கள், வலதுகையால் சாப்பிட சொன்னார்கள். வலதுகையால் ஒரு மனிதன் சாப்பிடாமல் வருத்தப்படுவது, அது வாய்க்கு என்ன செய்யக்கூடாது, உயரக்கூடாது என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் இதெல்லாம் தெரிந்து கொண்டு ஒருவர் வலது கையால் சாப்பிடாமல் இருந்தால் அவர் சுண்ணாவை என்ன செய்கிறார், மறுக்கிறார். சுண்ணாவை மறுப்பவர் நபிகளாருடைய தூதுத்துவத்தை மறுக்கிறார். தூதுத்துவத்தை மறுப்பவர் யாரு, காபிர். கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம், தர்க்கம் செய்து சில விஷயங்களை நிறுவி ஒருவரை சின்ன விஷயத்துல என்ன செஞ்சிடலாம், காபிராக்கி விட முடியும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒருவருடைய ஈமானை அளப்பதற்கு காட்டி தந்த வழிமுறையா.
இதைத்தான் மார்க்கத்தை விளங்கிய அறிஞர்கள் கடைபிடித்தார்களா, இதைத்தான் நபித்தோழர்கள் கடைபிடித்தார்களா என்பதை முதலாக கவனிக்க வேண்டும். ஒரு விஷயம் மார்க்கத்திலே பிழை என்று இருப்பது, இது வழிகேடு, இது குஃப்ரு, இது பிதஅத் என்று இருப்பது, ஒருவரை விதத்துவாதி என்று சொல்வது, ஒருவரை காபிர் என்று சொல்வது, ஒருவரை வழிகேடு என்று சொல்வது வேறு வேறு அம்சங்கள். இது வேறு அது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை இது குஃபர், இது இஸ்லாத்திலே மார்க்கத்துக்கு முரணான செயல், இதை இறை நிராகரிப்புக்குரிய செயல் என்று சொல்வதும், இவர் இறை நிராகரிப்பாளர் காபிர் என்று சொல்வதும் வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது பிதஅத் என்று சொல்வதும் பிதத்வாதி என்று ஒருவரை வெளியே தள்ளுவதும் வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கத்துடைய சரியான புரிதலின்மையினால் இது போன்ற நிறைய நடவடிக்கைகளை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், மார்க்க விஷயங்களே சில கேள்விகளை விளக்கங்களை கேட்டு வருவதற்காக வருகின்ற மக்களை கூட எந்த அளவுக்கு ஆகிவிடுகிறார் என்று சொன்னால், கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்கள் இப்படித்தான் நடந்தார்கள் என்று குர்ஆன் சுன்னாவையும் தலைகளாக விளங்கி, இமாம்களுடைய கூற்றுக்களையும் வித்தியாசமாக இடம் பொருள் தெரியாமல் விளங்கி சொல்வதை பார்க்கிறோம். இமாம் மாலிக் இடத்திலே, இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிறார்கள், மா தகூலு ஃபில் இஸ்திவா, நீங்கள் இஸ்திவாவை பற்றி என்ன சொல்கிறீர்கள், இறைவன் அரசில் இருக்கிறான் என்பதை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அவர் சொல்கிறார், இஸ்திவா மஅலூம், அல்லாஹ் அரசில் இருப்பது தெரிந்த விஷயம், வல் கைஃபியத்து மஜ்ஹூலும், அதாவது அதை பற்றி எப்படி நடந்தது என்பது தெரியாத ஒரு விஷயம், வல் ஈமானு பிஹி வாஜிப், அதை நம்புவது வாஜிப் கட்டாயம், வஸ்ஸுஆலு அன்ஹு பித்ஆ, அதை பற்றி கேள்வி கேட்பது பித்ஆத், அஹ்ரிஜு ஹாதல் முப்ததி, இந்த விதத்வாதியை வெளியே போடுங்கள், இந்த விதத்வாதியை வெளியே போடுங்கள். இமாம் மாலிக் இப்னு அனஸ் சொன்னார், இது சரியான செய்தி. இந்த செய்தியை வைத்துக்கொண்டு இப்ப என்ன சொல்லுவார்கள் தெரியுமா, யாராவது அகீதால கேள்வி கேட்டா என்ன செஞ்சுடணும், வெளியே போட்டுறணும். இப்படித்தான் இஸ்லாமிய சமுதாயத்துடைய அறிஞர்களுடைய கூற்றுக்களை கூட என்ன செய்கிறார்கள், தவறாக விளங்குகிறார்கள். இமாம் மாலிக் இப்னு அனஸ் சொன்ன காலம் என்ன, இமாம் மாலிக் இப்னு அனஸ் சொல்லுகின்ற நேரத்தில் அஹ்லு சுன்னாவுடைய குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்களுடைய அந்த தரம் என்ன, அன்றைக்கு அவர்கள் எவ்வளவு இருந்தார்கள், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், எந்த விதமான ஒப்பீடுகளும் இல்லாமல், எந்த விதமான தர ஆய்வுகளும் இல்லாமல் சர்வ சாதாரணமாக என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய கூற்றை நாம் ஆதாரமாக எடுக்கிறோம், இவர்களுடைய கூற்றை ஆதாரமாக எடுக்கிறோம் என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு மத்தியில் இரண்டு சகோதரர்கள் மார்க்க விஷயத்தை பேசிக் கொண்டிருந்தால் நீ காப்பீர் வழிகேடு என்று சொல்லி வெளியேறுகின்ற அளவில் என்ன செய்கிறது, அதாவது இதுக்கு தலைகீழான ரிசல்ட் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எல்லா விஷயங்களிலும், அதுவும் குறிப்பாக இன்றைய முகநூல் பேஸ்புக் என்று வந்த பின்னால் எழுத தெரியாதவர்கள் இப்ப அறிஞர்கள் ஆகிவிட்டார்கள், அப்படியே இல்லையா? ஆனா எழுத தெரியாது, அழைப்பு எழுத தெரியாது, ஆனா கீபோர்ட்ல என்ன எழுதலாம், கீபோர்ட்ல என்ன செய்யலாம், நீங்கள் எதையும் எழுதலாம், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல எழுதலாம். கிளாஸ்ல அப்படித்தானே. அப்ப அதை படிச்சவன் யாரு, படிக்காதவன் யாரு, எழுத தெரிஞ்சவன் யாரு, எழுத தெரியாதவன் யாரு, யாரு குப்பி பண்றா, யாரு பேஸ்ட் பண்றா, யாரு எதுவுமே தெரியாது. அவர்களுடைய மார்க்க தீர்ப்புகளை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டு வேகமாக நீங்கள் இதெல்லாம் பார்த்தா நீங்கள் காபீர், நான் மட்டும்தான் முஸ்லிம் என்று சொல்லுகின்ற அளவில் இன்று மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரி, எந்த அளவுக்கு இந்த தக்ஃபீர் உச்சகட்டமாகி விட்டதென்றால், உலகத்திலேயே நான் மட்டும்தான் முஸ்லிம் என்று ஒரே ஒருவர் தன்னை சொல்லுகிறார், ஒரே ஒருவர் தன்னை நான் மட்டும்தான் முஸ்லிம், எனது குடும்பம் உட்பட அத்தனை பேரும் காபீர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த தக்ஃபீர் போய்விட்டது என்றால் ஜஹில் எந்த அளவுக்கு போய்விட்டது என்று பாருங்கள். அறியாமை மட்டுமல்ல, எப்பையும் அதாவது மறுபக்கத்தால் யோசிக்க தெரியாத ஒரு தன்மையை இந்த பெருமை வளர்த்துவிடும். இந்த பெருமை என்ன செய்யும் தெரியுமா, தன் மீது கொண்ட அளப்பெரிய நம்பிக்கை இருக்கிறதே அது வளர்த்து விடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஃமினை பொறுத்தவரைக்கும் எப்பொழுதும் இரண்டு எதிர்ப்பதங்களுக்கு மத்தியில் நடந்து போவான். உறுதியும் வரும், அவன் பலகீனம் இருக்கு, உறுதியும் வரும், பலகீனம் இருக்கு. அந்த இரண்டும் சேர்ந்தால் தான் அவன் இறைவனுக்கு என்ன செய்வான், கட்டுப்படக்கூடிய அந்த ஊதியத்து சிந்தனையோடு என்ன செய்வான், வருவான். எல்லாம் அவனுக்கு மாறி மாறி வருவதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்திலே நிறைய உற்சாகமும் வரும், கொஞ்சம் சோர்வும் அவனுக்கு வரும். எனக்கு சோர்வே இல்லை என்று சொல்லுகின்றவன் தவறி போக நிறைய வாய்ப்பு. இரண்டு விஷயங்களும் கலந்துதான் என்ன செய்யும், ஒரு முகனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த சிந்தனை போக்கை, ஒரு புற சிந்தனை போக்கை வளர்த்துக் கொள்வதனாலும் இது மார்க்க விஷயங்களை விளங்குவதில் இது போன்ற தலைகீழான ரிசல்ட்டுகளை ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது குஃப்ர் எது தௌஹீத் என்று சொல்லத்தான் வந்தார்கள், எது மார்க்கம் எது மார்க்கமில்லை அதை சொல்லத்தான் வந்தார்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை மதீனாவில் செய்கிறார்கள். அந்த எச்சரிக்கையை மதீனாவிலே செய்கிறார்கள். இப்படி சொன்னால் என்ன நினைக்கிறோம்னா, காபிர்களை காபிர் என்று சொல்லக்கூடாதா, பிழையில் உள்ளவர்களை பிழை என்று சொல்லக்கூடாதா, இதை திருப்பி கேட்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன் என்றால், மதீனாவிலே
குஃப்ரையும் அதாவது இது தௌஹீதையும் பிரிக்க வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது மார்க்கம் எது மார்க்கமில்லை, எது இறைவனது திருப்திக்கு உட்பட்டது எது இறைவனது திருப்திக்கு வெளியே உள்ளது என்று சொல்ல வந்த நபி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? யாரு தன் சகோதரனை பார்த்து யா காபிர் காபிரே என்று அழைக்கிறாரோ அவர் என்ன செய்கிறார்? அந்த குஃபரின் பக்கம் இவர் போய்விட்டால் அவர் காபிராக இல்லை என்றார். அவர் காபிராக இல்லை என்றால் நீ எவ்வளவு அமல் செய்தாலும் சரி, நீ எவ்வளவு மார்க்கப்பட்டுள்ளவனாக இருந்தாலும் சரி, நீ எங்க போய்விடுறாய்? நீ குஃபரின் பக்கம் போய்விடுகிறாய். யா ஃபாசிக் ஃபாசிக்கே என்று அழைத்தால், பாவியே என்று அழைத்தால் நீ அங்கே போய்விடுகிறாய். முனாஃபிக்கே என்று அழைத்தால் நீ அங்கே போய்விடுகிறாய் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இதை சொன்னார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இதை சொன்னார்கள்? இவ்வளவு குஃப்ரையும் தௌஹீதையும் விளங்கப்படுத்த வந்த நபி அவர்கள் இந்த இடத்துல இந்த வார்த்தையை ஏன் சொன்னார்கள்? குஃப்ர் தௌஹீத் என்ற வார்த்தை சர்வசாதாரணமானதல்ல. நம்ம குஃப்ர் தௌஹீதை எங்க மட்டும் உபயோகிக்கிறோம்? பின்னால் தொழுவதற்கு மட்டும். பின்னால் தொழலாமா? அதுக்கு தான் நம்ம குஃப்ர் என்பது வெறும் தொழுகையில ஜமாத்துக்கு பின்னால் தொழுவது மட்டுமல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் தொழுவதை தடுத்தாங்க. அதுக்கும் இதுக்கு வேற ஒரு மனிதர் வந்து கிப்லாவை முன்னோக்கி உமிழ்ந்ததை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்ன நேரத்தில் அவர்கள் பின்னால் என்ன செய்ய வேண்டாம்? தொழ வேண்டாம் என்றார்கள். ஆனால் உமிழ்றது என்பது குஃப்ரோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. எனவே பின்னால் தொழுவது என்பதை விட விரிந்தது. மனைவி ஹராமாகிறது, விவாகரத்து செய்யப்பட வேண்டும். அதே போல ஜனாசா தொழுகை, கபனிடல், குளிப்பாட்டல், மீராசு சட்டங்கள், சலாம் சொல்லுதல், இன்னும் எத்தனை அறுத்ததை சாப்பிடுதல் என்று எத்தனையோ விஷயங்கள் அதில் என்ன செய்யும் வந்து சேரும். வெறுமனை பின்னால் சொல்வது மட்டுமல்ல, ஆனால் இந்த பாரதூரம் தெரியாமல், இதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் தெரியாமல், ஹலால் ஹராமாகும் ஹராம் ஹலாலாகும், வாழ்க்கையுடைய எல்லா விஷயங்களும் முறியும், எல்லைகள் முறியும் என்ற எந்தவித பாரதூரம் தெரியாமல் காபிரை காபிர் என்று சொல்ல வேண்டாம். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்றான். ஆனா அதோடு சேர்த்து வேற என்ன சொல்றான்னு பார்க்கணுமா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த மாதிரி போனால் என்ன நடக்குது தெரியுமா? நாங்கள் வந்து அமல்கள்ல சரியா இருந்திருப்போம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், கொள்கை எல்லாம் சரியாக இருந்திருப்போம். மறுமை நாளிலே அடுத்தவனுடைய அத்தனை பாவத்தை நாம் சுமந்து இதை அவனுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை என்ன செய்யும் ஏற்படும். ஒரு மனிதன் எந்த உச்சகட்டத்தை அடைந்தாலும் இதை கையில் எடுக்கக்கூடாது என்பதற்கு ஒரு செய்தியை பார்க்கலாம். தெரிந்த செய்தி. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு உபதேசம் செய்கிறார். பனு இஸ்ராயேலுடைய காலத்தில் உபதேசம் செய்கிறவன் பல முறை உபதேசம் செய்து அவர் என்ன செய்யவில்லை? அதை கேட்கவில்லை. பல முறை உபதேசம் செய்தும் அதை கேட்காதை பார்க்கிறோம். அதாவது பல முறை உபதேசம் செய்தும் அதை கேட்காதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி கேட்காமல் பல அட்வைஸ் பண்ணி உபதேசங்கள் பண்ணி கேட்காமல் இருந்த பின்னால இவருக்கு கோபம் வருது. இவ்வளவு உபதேசம் செய்தும் என்ன செய்யவில்லை? கேட்கவில்லை என்ற ஒரு கோபம் என்ன செய்கிறது இவருக்கு வருகிறது. அதனால சொல்ற அல்லாஹ் தஆலா உன்னை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா கூட உபதேசம் பண்ணி கேட்கல, அல்லாஹ் தஆலா உன்னை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். இப்ப யாருக்கு ஒரு 10 வருடம் 15 வருடம் சொல்லி வந்த கேள்வி என்ன வரும்? இந்த கோபம் வரும். கோபத்தோட வார்த்தை சொல்றாரு, அல்லாஹ் தஆலா உன்னை மன்னிக்க மாட்டான். மன்னிப்பு யாருடைய கையில் உள்ளது? இறைவனது கையில் உள்ளது. யாரை மன்னிப்பேன் யாரை மன்னிக்க மாட்டேன் என்பது இறைவனுடைய கையில் விஷயம். நாங்க எங்களால முடிஞ்ச என்ன சொல்லணும்? இதுக்கு பிறகு உனக்கு அட்வைஸ் பண்றது எனக்கு படல, நான் போயிடுறேன்னு போயிடணும். மனிதன் எப்பையும் தன்னை பூர்ணமானவன் நினைக்க கூடாது. அல்லாஹ் நினைத்தால் அவனது இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் அவனை எங்கள் இடத்துக்கு கொண்டு வந்து விடுவான் என்ற மனநிலை இருக்க வேண்டும். சுல்சலாசர் சொன்னார்கள், மறுமை நாள் அல்லாஹ் தஆலா அவர்கள் இருவரை எழுப்பி, யாரு என் மீது சத்தியம் பண்ணி நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கின்றோ, உனக்கு யார் அந்த அதிகாரம் வந்தது? உனது அமல்களை நான் அழித்து விட்டேன், அவனை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நான் கேட்கிறேன், உபதேசம் செய்து நன்மை செய்து நரகம் போக வேண்டுமா? ஆமிலத்தும் நாசிபா, உபதேசம் செய்து நன்மை செய்து நாம் நரகம் போக வேண்டுமா? முதலாவது புரிந்து கொள்ளணும், இஸ்லாம் எங்களுக்கு முதலாவது சொல்லுகின்ற விஷயம் என்ன தெரியுமா? அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹதைத்தும். முதல் அம்சம் அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கவனித்து முதலாவது உங்களை பாருங்க. முதலாவது உங்கள் விஷயத்தில் கவனப்படுங்கள். நீங்கள் நேர்வழி அடைந்து விட்டால் வழிதவறியவர்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் எனது இல்லை. இந்த இடத்திலிருந்து தான் அட்வைஸ் பண்ணணும். குர்ஆன் வசனம் இது. இந்த இடத்தில் இருந்துதான் நன்மை தீமைகளை நம்மை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். எந்த அடிப்படையில்? எனது கடமையை செய்கிறேனே ஒழிய அவனை இங்க கொண்டு வந்து சேர்ப்பது எனது கடமை அல்ல என்பதை என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வந்து எப்படியாவது சேர்த்து அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போன என்ற எந்த கடமையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவில்லை. அதை இறைவன் பார்ப்போம். அதை எங்களது, அதாவது எங்களுடைய கடமை அவனுக்கு இரக்கத்தோடும் அன்போடும் கவலையோடும் நாம் சொல்லுவது, இதுதான் மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தக்வீர் இந்த மாதிரி சொல்லுவதனால்
இஸ்லாமிய சமுதாயத்திலே இது ஆட்சி என்ற இடத்துக்கு போகாத வரைக்கும் பிளவோடு நின்று அந்த குடும்பத்தோட இந்த குடும்பம் சேர்றதில்லை, இந்த குடும்பத்தோட அந்த குடும்பம் சேர்றதில்லை, தொழுகைக்கு பின்னால் தொழுவதில்லை என்று நின்றுவிடும். ஆட்சி என்ற இடத்துக்கு போய் இந்த தக்பீர் வந்து வைங்க, இவரை அவர்கள் காபர் என்று சொல்ற இடத்துக்கு வந்து வைங்க, வெட்டி அடித்துக் கொண்டு இரண்டாக பிளந்து இரத்தம் ஓட்டு நிகழ்வு என்ன செய்யும் உருவாகும். ஹவாரிஜிகள் எந்த அடிப்படையில இந்த பிரச்சனை வந்தது? அதாவது நபித்தோழர்களை காபர் என்று சொல்லி இஸ்லாமிய உம்மத்திலே உள்ளவர்களை வெட்டி கொலை செய்கின்ற அளவுக்கு எதன் காரணமாக அது வந்தது? இதுதான் காபிர், ஃபித்ரத்து தக்ஃபீர், மற்றவர்களை காபிர் என்று சொல்கின்ற அந்த கான்செப்டை வைத்து தான் ஹவாரிஜிகள் இஸ்லாமிய உம்மத்திலே மிக பாதிப்புக்குள்ளானவர்களாக, மிக மோசமானவர்களாக கருதப்படுவதற்கான காரணம் என்ன? அதனாலதான். ஆனால் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றார்கள்? இஸ்லாமிய சமுதாயத்துடைய பிரிவுகளிலேயே பொய்யை விட்டு மிக தூரமான ஒரு பிரிவாக, உண்மைக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பிரிவாக இருப்பது யாரு? ஹவாரிஜிகள். உண்மை பேசுறதுல அவங்கள்ட்ட எந்த எதுவும் என்ன செய்யாது, இருக்காது. பொய் பேசுவது மிக தூரமாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள். ஆனால் இஸ்லாமிய உம்மத்துக்கு கடும் பாதிப்புள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எதன் காரணமாக? தக்பீர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹாரிபுன அஹ்லல் இஸ்லாம் வ யதஊன அஹ்லல் அவ்தான். சிலை வணங்குகின்றவர்களை விட்டு விடுவார்கள், முஸ்லிம்களோடு போராடுவார்கள். காபிர்கள் முஸ்லிம்களோடு போராடுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தை நாங்கள் மிகவும் கவனத்திலே கொள்ள வேண்டும். இது ஒரு சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடாது. காபிரை காபிர் என்று தானே சொல்ல வேண்டும், காபிரை காபிர் என்று தான் சொல்ல வேண்டும், குஃபரை குஃபர் என்று தான் சொல்ல வேண்டும். காபிர் குஃபரை விளக்கு கொண்ட அகைதா, அந்த கொள்கை, அந்த விளக்கம் உன்னிடத்தில் எவ்வளவு இருக்கிறது, அந்த அறிவு இடத்தில் எவ்வளவு இருக்கிறது. ஒருவரை காபிர் என்று தான் எப்பொழுது கட்டாயம் சொல்லியாக வேண்டிய சூழல் என்ன? அது எந்த இடம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் முனாஃபிக்குகளை காபிர்கள் என்று ஒதுக்காமல் தடுப்பதற்கான காரணம் என்ன? தனது சமுதாயத்தில் இருந்து கொண்டு, தன் சமுதாயத்தில் பின்னால் தொழுது கொண்டு, எதிராக ஒரு பள்ளியில் கட்டி கொண்டிருந்த சமுதாயத்தை மரணம் வரைக்கும் தன்னோடு அழைத்துக் கொண்டிருந்ததற்கான காரணம் என்ன? புரிய வேண்டுமா இல்லையா? இது எதுவுமே தெரியாமல் சர்வசாதாரணமாக நடந்து கொள்வது நாளை மறுமையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை எமது அமல்களுக்கு ஏற்படுத்தும், எமது அமல்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி குஃப்ர் என்ற தீர்ப்பு வழங்குகிறது. மற்றவர்களுக்கு இந்த மாதிரி தீர்ப்பு வழங்குவதன் மூலம் நமது அமல்கள் பாதிக்கப்படும், நமது கொள்கை பாதிக்கும், நமது பிரயாணம் பாதிக்கும், தூய்மையான எல்லா விஷயங்களும் நம்மளை பாதிக்கும் என்பதனால் தான் இஸ்லாம் அந்த விஷயத்தில் நாவை பேணுமாறு சொல்கிறது. நாவை பேணுமாறு சொல். இஸ்லாமிய வரலாற்றில் பிதஅத்வாதிகளை கடுமையாக எதிர்த்து, குஃபுர் விஷயங்களை கடுமையாக எதிர்த்து அறியப்பட்ட அறிஞர்களில் இமாம் இப்னு தைமியா ஒருவரை உங்களுக்கு தெரியும். ஆனால் அவரிடத்திலே காண முடியாத ஒரு சிறந்த பண்பு என்ன? தக்ஃபீர். மற்றவர்களை காபிர் என்று சொல்றது. இறைவனுக்கு என்ன சிவத்தெல்லாம் கற்பித்து மோசமான கொள்கையெல்லாம் கற்பித்தவர்களையும் அவர் ஜஹல் என்ற காரணத்தை தான் கொடுத்தார். அறியாமையின் காரணமாக, விளக்கமின்மையின் காரணமாக இவர்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிற அந்த காரணத்தை தான் கொடுத்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். காரணம் மார்க்கத்துடைய சரியான புரிதல். இது மிக முக்கியம் சகோதரர்களே. இந்த பகுதி நம்மிடத்திலே வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற மோசமான கொள்கைகளை விட்டும், மோசமான சிந்தனைகளை விட்டும், நமது அமல்களை தூரமாக்கக்கூடிய இந்த சிந்தனைகளை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவரையும் காத்தருள் புரிவானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று தவாயிர்களை வைத்து, மேல் அடையாளங்களை வைத்து தீர்ப்பு சொல்லுகின்ற பழக்கத்தை தனது நபித்தோழர்களிடமிருந்தே என்ன செய்தார்கள்? அகற்றினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னமல் அமாலு பில் ஹவாதீம், இறுதி முடிவுகளை வைத்துதான் அல்லாஹ்விடத்தில் நன்மைகளுக்கான கூலிகள் முடிவு செய்யப்படுகின்றன. அதனால் நபி அவர்கள் நிறைய அப்படி பிரயத்னித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான நபித்தோழரான உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாத்திப் இப்னு அபீ பல்தாவுடைய துரோகச் செயல் வந்து சேர்ந்த நேரத்தில் மக்கா வெற்றிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். அதை ரகசியமாக வைத்தார்கள். அதை அதாவது பரப்புகின்ற முகமாக தனது ஒரு லாபத்திற்காக வேண்டி ஹாத்திப் இப்னு அபீ பல்தா அவர்கள் கடிதத்தை என்ன செய்கிறார்கள்? கொடுத்து ஒரு பெண்மணியத்தை அனுப்புகிறார்கள். அந்த செய்தி கிடைத்த பின்னால் இவர் வந்து தெளிவாக மதீனாவுடைய செய்தியை மக்காவுக்கு அனுப்பி இருக்கிறார் என்பது அப்படி பட்டவர்த்தனமாக நிரூபணமாக வேற எந்த காரணமும் சொல்ல முடியவில்லை. அப்ப உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவரை முனாஃபிக் என்று சொல்கிறார். இவர் வந்து முனாஃபிக், நிஃபாக் கூடிய அந்த அடையாளம் அப்படியே என்ன செய்கிறது? தெரிகிறது.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை அப்படி அமர செய்து விட்டு ஹாத்திப் பின் அபீ பல்தாவிடத்திலே கேட்கிறார்கள், நீங்க இப்படி செய்ததற்கான காரணம் என்ன? அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வும் உடைய தூதரையும் புறக்கணிக்க எனக்கு என்ன இருக்கு? உங்கள் எல்லோருக்கும் அங்கே குடும்பங்கள் பாதுகாப்புக்கான வழி இருக்கு. எனது குடும்பத்துக்கு அங்கே எந்த விதமான பொறுப்புகளும் அதாவது பாதுகாப்புக்கான வழி இல்லை. இதை நான் கொடுத்த அந்த செய்தியை சொன்ன என்ன செய்வாங்க, என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வார்களே என்ற நோக்கில் தான் நான் செய்தேன் என்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மாஹாதா ஃபக்கத் ஸதக், இவர் உண்மை உரைத்தார், இவர் உண்மை உரைத்தார். ஆனால் உமர் இப்னு கத்தாப் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மறுபடியும் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஒரு முனாஃபிக், இவர் ஒரு நயவஞ்சகர் என்று திருப்பி திருப்பி சொன்னதை பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உமரே, பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களை பார்த்து இறைவன் யஅமலு மா ஷி'தும் ஃபக்கத் கஃபர்து லக்கும், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், நான் உங்களது பாவங்களை மன்னித்து விட்டேன் என அல்லாஹ் தஆலா சொல்லவில்லையா? அப்படி என கேட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அழுது கொண்டு கீழே உட்கார்ந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டு கீழே உட்கார்ந்தார்கள். நபி அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள், பத்ர் யுத்தத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள். நம்ம அந்த செயலை மட்டும்தான் என்ன செய்வோம் பார்க்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்ல வந்தவர்கள் அவர்கள் அங்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? இந்த அவசர தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த மார்க்க உணர்வுள்ளவர்களுக்கு தான் இது முதலாவது ஏற்படும். ஒன்றில் அறியாமல் உள்ளவருக்கு ஏற்படும், அல்லது நல்ல மார்க்கப்பட்டுவார்கள் என்ன செய்யும், இது ஏற்படும். இந்த பாதிப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உபதேசிக்கிறார்கள். இன்னொரு சம்பவம், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு தொழுது விட்டு அவரது கோத்திரத்தினருக்கு போய் தொழுவிப்பார்கள். இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீண்ட நேரமாக தொழுதுட்டு அங்க போய் என்ன செய்வாரு, சூரத்துல் பக்ரா இந்த மாதிரி பெரிய சூறாக்களை ஓதுவார். அப்ப ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அங்க இருந்தவர், இவர் இப்படி தொழுகிறத பார்த்துட்டு மிச்ச நேரம் அவருக்கு தொழ முடியவில்லை. அவர் தொழுகை பிரேக் பண்ணிட்டு என்ன செய்யறாரு, தனியே போய் தொழுகிறார். ஜமாத்தை முடிச்சு தனியே போய் தொழுகிறார். ஜமாத்தை முடித்து விட்டு ஒருவர் தனியே போய் தொழுதால் எப்படி கருதப்படுவார்? அப்ப இதுக்கே முஆத் சொல்லப்பட்ட நேரத்தில் இவர் ஒரு முனாஃபிக் என்று சொன்னார். இவர் ஒரு முனாஃபிக், ஜமாத்தை முடிச்சுட்டு போய் தொழுகிறார், முனாஃபிக் என்று சொல்லப்பட்டது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. நபி அவர்கள் முஆத் இப்னு ஜபலையும் அந்த மனிதரை அழைத்து விசாரிக்கிறார்கள், ஏன் நீங்க முனாஃபிக் என்று சொன்னீங்க, ஏன் நீங்க ஜமாத்தை விட்டு பிரிஞ்சீங்க? அப்ப அவர் சொல்றாரு, லா அரிஃபு தந்தனதக வலா தந்தனத முஆத், முஆத் என்ன முணுமுணுக்கிறார், நீங்க என்ன முணுமுணுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு விவசாயி, இவர் உங்களோட தொழுகை இங்க வந்து என்ன செய்யறாரு, மிச்ச நீண்ட நேரம் தொழுகிறார். ஆனா எனக்கு அதுக்கு பின்னால் நிற்கிறதுக்கான அதுக்குரிய நேரம் இல்லை. அதனால நான் என்ன செய்தேன், தனியே சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்பேன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேவை, இப்படித்தான் நான் தொழுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், ஹவுலஹா நுதர்தி, நீங்கள் எதை தொழுகை முணுமுணுக்கிறீர்களோ அதைத்தான் நானும் முணுமுணுக்கிறேன் அப்படின்னு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் முஆத் இப்னு ஜபலை பார்த்து அந்த மனிதர் சொல்கிறார், ஒரு யுத்தம் வந்தால் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு போயிட்டார். ஒரு யுத்தம் ஒன்று வந்தால் அறிந்து கொள்வீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது முடிஞ்சு கொஞ்ச காலத்தில் ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. சுகதாக்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். அப்படி கொண்டு வரப்பட்ட சுகதாக்களில் இந்த ஏழை விவசாயி மகனுக்கு இருந்தார், கொல்லப்பட்டு கொண்டு வந்தார், கொல்லப்பட்டு. நான் கேட்கிறேன், முனாஃபிக் யுத்தத்தில் கொல்லப்படுற அளவுக்கு போவாரா? போக மாட்டார். உயிரை கொடுக்கிற அளவுக்கு போவாரா? போக மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி எட்டியவுடன் முஆதை அழைத்து கேட்கிறார்கள், முஆதே மா ஃபஅல சாஹிப், உங்கள் தோழருக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் சொன்னார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், நான் செய்தது தவறு, முனாஃபிக் என்று சொல்லி இருக்க கூடாது என்ற வார்த்தையை முஆத் இப்னு ஜபல் அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை மூலம் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், சொல்ல முடியாது. மனிதர்களுடைய முடிவு இருக்கிறது, நம் தாகிரான அமல்களை வைத்து தீர்ப்பு சொல்லுகின்ற லெவல்ல இருக்காது. எங்கேயோ இருக்கக்கூடிய பிச்சை எடுக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இஹ்லாஸை வைத்து எங்களுக்கு முன்னால் அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பலாம். அதனாலதான் நபி அவர்கள் சொன்னார்கள், ருபா அஷ்ஹத மதுஃபூரின் பில் அப்வாபி லவ் அக்ஸர அலா அல்லாஹி லஅபர்ர, எத்தனையோ பேர் வீட்டு வாசல்களிலே விரட்டப்படக்கூடிய பரட்டை தலை கோலமுள்ளவர்கள் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீ இதை செய்ய வேண்டும் என்று சத்தியம் பண்ணினால் உடனே அல்லாஹ் உன்னால் அதை நிறைவேற்றுவான். அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தீர்ப்பு ஒரு விஷயம் குஃப்ரா, அது குஃப்ர் என்று தீர்ப்பு சொல்ல வேண்டும், அதுல சந்தேகம் இல்லை. ஒரு பிதஅத்தா, அது பிதஅத் என்று தீர்ப்பு சொல்ல வேண்டும், அதை புரிந்து அறிவு இருந்தால் சொல்ல வேண்டும். ஆளுக்குரிய தீர்ப்பு அது நாம் சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இல்லை. ஆட்சியோடு இருக்கின்ற நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கும். அது மாத்திரமல்ல,
அதற்குரிய எல்லை என்பது சாதாரணமானது. அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன, சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. இவைகளோடு சேர்த்துதான் அதை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் பேச வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் ஒரு அப்லகான ஒரு செய்தியை பாருங்கள். சஹீஹ் புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மனிதர் மரணிக்கிற நேரத்தில் தனது பிள்ளைகளை அழைக்கிறார். அழைத்து சொல்கிறார், எனது பிள்ளைகளே, நீங்கள் என்னை மரணித்து விட்டால், நான் மரணித்து விட்டால் என்னை என்ன செய்யுங்க, ஃபஹுதூனி ஃபஹர்ரிகூனி ஃபதுரூனி பிர்ரியா, என்னை எடுத்து எரித்து காற்று உள்ள திரைகள் அப்படியே என்ன செய்யுங்க, பறந்துருங்க. ஏனென்று சொன்னால், நான் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் லைன் கதிரல்லாஹு அலைஹி, அல்லாஹ் என்னை பிடிச்சான்னு சொன்னா லா யுஅذிபன்னி லா யுஅذிபன்ன அஹதம் மினல் ஆலமீன், உலகத்திலே எவருக்கும் செய்யாத வேதனை இறைவன் எனக்கு செய்வான். அவ்வளவு பாவம் நான் செய்திருக்கிறேன், எனவே என்னை மரணிச்சா எரிச்சு விடுங்க. அப்படின்னா என்ன, அல்லாஹ் தஆலா என்னை எழுப்ப மாட்டான். குஃப்ர் இல்லையா? சரியான குஃப்ர் இல்லையா? அல்லாஹ் எழுப்ப மாட்டான்னு சொல்றது, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவரை எழுப்புவான். அந்த மனிதரை அழைத்து கேட்பான், ஏன் இப்படி செய்தார், ஏன் இப்படி செய்தார் அல்லாஹ் தஆலா கேட்பான். அல்லாஹ் தஆலா நீதியானவன். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாங்கள் அவசரப்படுகிறோம், அல்லாஹ் எங்களை விட நீதியானவன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாங்கள் அவசரப்பட்டு காவல் என்று சொல்கிறோம், ஆனால் அல்லாஹ் தஆலா எங்களை விட நீதியானவன். சகோதரர்களே, ஏன் இப்படி செய்தார் அல்லாஹ் தஆலா கேட்பான். அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொல்வார், ஹஷீதுக யா அல்லாஹ், உன்னை பயந்து விட்டேன் யா அல்லாஹ், எனக்கு என்ன செய்வது விளங்கவில்லை என்ற தோரணையில் ஹஷீது, நான் உன்னை பயந்து விட்டேன் என்று சொல்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சொல்வான், பி ஹஷ்யதிக இய்யாய அத்கல்துகல் ஜன்னah, நீ என்னை பயந்ததன் காரணமாக உன்னை சுவர்க்கத்தில் நுழைவிக்கிறேன் என்று சொல்வான். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, அது குஃப்ர். ஆனால் அல்லாஹ்விடத்திலே ஒருவன் குஃப்ர் செய்கிற நேரத்தில் கூட சில ஷரத்துகள் இருக்கின்றன. அவருடைய இல்மை பற்றிய அல்லாஹ்விடத்திலே ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவருடைய வரலாறு எங்களுக்கு தெரியும். வரலாற்றிலே அறிஞர்களை மிகவும் அநியாயம் செய்த ஒரு ஆட்சியாளர்களில் ஒருவர். சிறந்த அமல்கள் அவனுக்கு இருந்தாலும் அவர் செய்த பாவங்கள், அவர் செய்த அநியாயங்கள் மூலம் அவைகள் கலந்து விடுவதை பார்க்கிறோம். அவரை கூட சுப்ஹானல்லாஹ் மரண படுக்கை நேரத்தில் அவரை சூழ பலர் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை விரும்பாதவர்கள் தான் அவரோடு இருப்பாங்க, விரும்பாதவர்கள். என்னதான் அநியாயம் நடந்துட்டாலும் இவன் மரணிக்க மாட்டானா என்ற எண்ணத்தோடு என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அவர் செய்த அநியாயங்களின் காரணமாக. அந்த நேரத்தில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கடைசி நேரத்திலே சொல்றார், அல்லாஹும்ம ஃபிர்லி, எல்லா மக்களையும் பார்த்து சொல்றாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயா, ஃபஇன்னஹும் யஸ்உமூன அன்னக லா தஃபிர், அவர்கள் நீ என்னை மன்னிக்க மாட்டாய் என நினைக்கிறார்கள், நீ என்னை மன்னிக்க மாட்டாய் என இவர்கள் அனைவரும் நினைக்கிறார்கள். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்றாங்க. உங்க யாருமே நீ என்னை மன்னிக்க மாட்டாய், நீ என்னை மன்னிக்க கூடாது என்று நினைக்கிறார்கள். ஆனா நீ என்னை மன்னித்து விடு என்று சொன்ன செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நாங்கள் எப்படி முடிவு சொல்லலாம்? இந்த மாதிரி ஒரு கட்டத்திலே அல்லாஹ் நான் பார்க்கிறோம், திருமீதியிலே ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்படுகின்ற நேரம், ஃபிரௌனை விட இறைவனுக்கு எதிரான லெவலில் நம்ம வரலாற்றை யாரா பார்க்கலாமா? இல்ல. மூழ்கடிக்கப்படுகிற நேரத்தில் சஹீஹான செய்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது கடலில் உள்ள களிமண்ணை எடுத்து ஃபிரௌனுடைய வாயிலே அடைத்த சம்பவத்தை நாங்கள் திருமதியிலே பார்க்கிறோம். காரணம் என்ன? அதாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த இடத்தில் அவனுக்கு வந்துவிடக் கூடாது என்பதனால் நான் அடைத்தேன் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சஹீஹான செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படின்னா என்ன? குஃப்ர் என்ற கடைசி கட்டம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் அந்த அளவுக்கான கொடுமை இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. வேகமாக அடியான், அடிமை, பலகீனமானவன் என்ற இடத்தில் இறைவனுடைய அந்த ரஹ்மத் என்ன செய்துவிடும், வந்துவிடும் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புரிந்திருந்த செய்தியை என்ன செய்கிறது, காட்டுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஏராளமான செய்திகள் நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம், சர்வசாதாரணமாக அல்ல. ஒரு பெண்ணுடைய செய்தி சஹீஹ் புகாரிலே வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மக்கள் அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்கிறார். மக்கள் அந்த பெண்மணியை பார்த்து ஜானியா, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் என்று சொல்வார்கள். அந்த பெண்மணி ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவர். சாரிகா, திருடக்கூடிய பெண் என்று சொல்வார்கள். அந்த பெண்மணி ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவர் என்று சொல்வார். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவள் சிறந்த சொர்க்கத்துக்குரிய பெண்மணி என்று சொல்றார். அந்த கருத்து கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்ன காரணமாக? வெளிப்படையாக பாருங்கள், விபச்சாரத்தோட போன்று வெளிப்படையாக பாருங்கள், திருட்டு கொண்டு விளக்குகிறது. ஆனால் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அதனால அன்புள்ள சகோதரர்களே, வெளிப்படையான விஷயங்களை வைத்து தான் இந்த உலகத்திலே தீர்ப்பு வழங்கப்படும், சந்தேகம் கிடையாது. மனிதர் உள்ளங்களை வைத்து இந்த உலகத்திலே தீர்ப்பு வழங்க முடியாத, சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த தீர்ப்பு என்பது இந்த அளவில் அவசரப்பட்டு வழங்குகின்ற தீர்ப்பு அல்ல.
இந்த அளவில் அவசரப்பட்டு வழங்குகின்ற தீர்ப்பு அல்ல. அதற்கென சில நிபந்தனைகள், அதற்கென சில விதிவிலக்குகள், அதற்கென சில சூழல்கள் இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைமையோடு கடைசியாக ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்த களத்தில் வாளை எடுத்து வெட்டப் போகின்ற அந்த கட்டத்தில் அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு நன்றாக கண் முன்னால தெரிகிற இதற்கு தான் இவர் சொல்கிறார். வேற எதுக்கு சொல்றாரு? வாளை எடுத்து வெட்ட கட்ட கடைசி வெட்டிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்கிறார்கள், நபி அவர்கள் என்னை சொல்லிக் கொண்டு திருப்பி 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 கண்டித்து கடைசியாக சொன்னார்கள், மறுமையில் அவர் லா இலாஹ இல்லல்லாஹுடன் வந்தால் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார். முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அந்த நேரத்தில் அதாவது அவர் சொல்லுகிற அம்மார் இப்னு யாசிர் அவர் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்லுகிறார்கள், அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், நான் அந்த நிமிடம் இஸ்லாத்துக்கு வந்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் அந்த நிமிடம் இஸ்லாத்துக்கு வந்திருக்க வேண்டும் நினைத்தேன். இதுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்கலாமல் நபியர்கள் கண்டித்ததை பார்க்கின்ற பொழுது நான் அப்பொழுது இஸ்லாத்துக்கு வந்திருக்க கூடாதா என்கிற அளவை நபியர்கள் என்னை கண்டித்தார்கள். அதை சொன்னார்கள், நீங்கள் இதயத்தை பிளந்தா பார்த்தீர்கள், இதயத்தை பிளந்தா பார்த்தீர்கள் என்று கேட்டார்கள். எனவே குஃப்ர் என்ற தீர்ப்பு, ஷிர்க் என்ற தீர்ப்பு செயல்களுக்கு சொல்வது இரண்டாவது அம்சம். ஒரு மனிதனை நோக்கி சொல்லக்கூடிய நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் சொர்க்கத்துக்கு போகின்ற அக்கறை நம்மிடத்தில் இருந்தால், நமது அமல்களை பாதுகாக்கின்ற அந்த சிந்தனை நம்மிடத்தில் இருந்தால், இறைவனை பயப்படுகின்ற பேணுதலான வாழ்க்கை நம்மிடத்தில் இருந்தால், நபர்களுக்கு குஃப்ரு, காஃபிர், பிதஅத்வாதி என்ற பட்டங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவருக்கும் சிறந்த மார்க்க புரிதலை தந்து எமது அமல்களை ஷைத்தானிடத்தில் நாசமாக்கி பாழாக்கி விடாமல் சிறந்த ஒரு மனிதர்களாக சுவர்க்கம் போவதற்கும் நரகத்தை விட்டு தப்புவதற்குமான வாய்ப்பை தந்தல் புரிவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله